வருமான வரி விலக்கு உச்சவரம்பு உயர்வு, ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என ஒரே ஆண்டில் 2 பரிசுகளை பொதுமக்களுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நுழைவு வரி, விற்பனை வரி, கலால் வரி, மதிப்பு கூட்டப்பட்ட வரி, சேவை வரி என இந்தியாவில் பல வரிகள் வசூலிக்கப்பட்ட நிலையில் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஜிஎஸ்டி என்ற பெயரில் சரக்கு மற்றும் சேவை வரி 2017ஆம் ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது. 4 அடுக்குகளாக ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று முதல் 5% மற்றும் 18% என 2 அடுக்குகளாக மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. இதுகுறித்து நாட்டு மக்களிடம் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, இன்று முதல் சேமிப்பு திருவிழா தொடங்குகிறது என்றார். ஜிஎஸ்டி சீரமைப்பு மூலம் உணவுப் பொருட்கள், மருந்துகள், சோப் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை குறையும் நிலையில் வீடு, டிவி, குளிர்பதன பெட்டி, ஸ்கூட்டர், பைக், கார் போன்ற பொருட்களையும் மக்கள் வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றார். या तो टैक्स फ्री होगी या फिर केवल 5% टैक्स देना होगा। जिन सामानों पर पहले 12% टैक्स लगा करता था, उसमें से 99% यानी करीब 100 के निकट 99% चीजें अब 5% टैक्स के दायरे में आ गई है. தொடர்ந்து பேசிய பிரதமர், ஒரே ஆண்டில் 2 பரிசுகளை மக்களுக்கு பாஜக அளித்துள்ளது என்றார். और अब गरीबों की भी बारी है, नियो मिडिल क्लास की बारी है. अब गरीब को, नियो मिडिल क्लास को एक तरह से डबल बोनांजा मिल रहा है. नेक्स्ट जनरेशन जीएसटी रिफॉर्म में इसकी साफ झलक दिखाई देती है. अगर हम इनकम टैक्स में छूट और जीएसटी में छूट को जोड़ दें तो 1 साल में जो निर्णय हुए हैं उससे देश के लोगों को 2.5 लाख करोड़ रुपए से ज्यादा की बचत होगी. ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை பயன்படுத்தி சிறு குறு நிறுவனங்கள் உலக தரத்திலான பொருட்களை தயாரிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். हमारे देश के बेटे बेटियों का पसीना हो. हमें हर घर को स्वदेशी का प्रतीक बनाना है. हर दुकान को स्वदेशी से सजाना है. गर्व से कहो ये स्वदेशी है. गर्व से कहो मैं स्वदेशी खरीदता हूं. அனைத்து மாநில அரசுகளும் உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அதன் மூலம் மாநிலங்கள் வளர்வதோடு இந்தியாவும் வளர்ந்த நாடாகும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார்.